மானாமதுரை அரசு மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரை கொடுக்கப்பட்டதால் நோயாளியின் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், உங்கள் விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தினமும் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 7 தினங்களுக்கு முன்பு 11ஆம் தேதி மிளகுனூரை சேர்ந்த சிவா என்ற இளைஞர் வயிற்று வலி காரணமாக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்துள்ளார். அவருக்கு டாக்டர் ஊசி போட்டுவிட்டு மாத்திரை எழுதி கொடுத்துள்ளார்கள். அந்த மாத்திரையை வாங்கி சிவா மாத்திரையை வாங்கி வீட்டுக்கு சென்று விட்டார். வீட்டில் சென்று ஒரு மாத்திரையும் சாப்பிட்டு விட்டு பார்த்த பொழுது அந்த மாத்திரையில் காலாவதியான தேதி உள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் 2025 மே மாதம் 5ஆம் தேதி வரை அந்த மாத்திரையோட எக்ஸ்பிரி டேட் அதோட முடிஞ்சு போச்சு. அந்த மாத்திரை ஒரு சாப்பிட்டதுனால அவருக்கு அதிகமான வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று மருத்துவமனையில் மருந்து மாத்திரை வழங்கிய அந்த மருந்து ஆளுநர்கிட்ட கேட்டிருக்காரு. இந்த மாதிரி காலாவதியான மருந்து மாத்திரைகளை எனக்கு கொடுத்திருக்கிறேன்னு. ஆனா மருந்து கொடுத்தவர் இந்த மாத்திரை நாங்கள் உங்களுக்கு வழங்கவே இல்லை என்று வாக்குவாதத்தை ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சிவா அங்குள்ள மருத்துவ அதிகாரியிடம் புகார் தெரிவித்தார். அந்த புகாரை தொடர்ந்து காலாவதியான மாத்திரைகள் எங்க மானாமதுரை அரசு மருத்துவமனையில் இல்லை என்று மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர். கோபாலகிருஷ்ணன்.